Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. This is Sumaya from Sumi's Home Chef. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான விலாக் பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் டு நைட் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா மறுநாள் மார்னிங்கும் இந்த விலாக்லேயே சேர்த்து வரது மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பால்கனியில் பசங்க விளையாடிட்டு போட்டிருக்காங்க டாய்ஸ் எல்லாம் அப்படி எப்படி கிடக்குது. ஸோ அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே போயிட்டு பசங்களுக்கு ஈவினிங் ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். எல்லா டாய்ஸையும் ஒரு வழியாக பறக்கி எடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டி இருக்குது. ஃபுல்லாக நல்லா காற்று அடிக்குது. ஸோ அதனால் எல்லா பக்கமும் நல்லா டஸ்டிங்காக கொஞ்சம் குப்பையுமாக இருக்குது. ஸோ அது மழை நைட்டு முந்தின நாள் நைட்டு நல்லா மழை பெஞ்சிருந்தது. அதனால் இதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் செய்ய போகலாம் கீழே. அவ்வளோதான், க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. வெளியே பாருங்கள் எவ்வளோ நல்லா காற்று அடிக்குதுன்னு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ணலாம் யோசிச்சு கடைசியாக ப்ரெட்டை வச்சு ஏதாச்சும் பண்ணலாம் டிசைட் பண்ணி இப்போ ப்ரெட்டை அன்பேக் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதில் ஒரு 9 or 10 ப்ரெட் பீசஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு கேரமல் ப்ரெட் பாப்கார்ன் செஞ்சு கொடுக்கலாம். பசங்க ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை சின்ன சின்ன பீசஸாக நான் இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறேன். அண்ட் இது வரைக்கும் நான் அந்த ரெசிபி இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை தான். பட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம், என்ன மாதிரியான ஒரு டெக்ஸ்டரில் வருது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணியிருந்தோம்னா அது நம்ம வறுக்கும்போது கிறிஸ்பியாக ஆகாது. ஸோ நான் ரொம்ப சின்னதாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு. ஃபைனலாக கட் பண்ணி முடிச்சாச்சு. 10 ப்ரெட் பீசஸில் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை இப்போ 2 தடவை தான் செய்ய முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கட் பண்ணதில் ஒரு ஹாஃப் போர்ஷனுக்கு நான் இப்போ செஞ்சு எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான் நீங்கள் சொல்லுவேன், சுகர் எல்லாமே. கேமரா ஆனில் இருக்கிறது கூட தெரியாமல் முனோஸ் கிச்சன் பிரதர் பாத்திரத்தில் கையை போட்டுட்டு போகிறாங்க ப்ரெட்டுக்காக. ஓகே, நம்ம இப்போ இது நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதாவது எண்ணெய் இல்லாமல் வறுக்கிறது தான். நல்லா டீப்பாக நல்லா வறுபட்டு வரணும். அண்ட் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கணும் ஃபைனலாக பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுடுச்சுது. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் தொடுறதுக்கு சாஃப்டாக தான் இருக்கும். பட் ஆறுனதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் அது ஹார்டாக மாறிடும் நம்ம வறுத்ததுனால. ஸோ இப்போ நான் இதை அப்படியே எடுத்து மாற்றிட்டு இதை கேரமல் பண்ணுறதுக்கான வேலையில் இறங்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிட்டு இந்த சேம் பேனில் தான் நான் கேரமல் பண்ண போகிறேன். நான் இங்கே ஹாஃப் அமௌண்ட் பண்ணுறதுனால ஒரு 4 ப்ரெட்டுக்கு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை தான் எடுக்கிறேன், அதாவது ஒயிட் சுகர். இதுவே சரியாக இருக்கும் இந்த 4 ப்ரெட் பீசஸ்க்கு. சேர்த்துட்டு இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கேரமலைஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். அண்ட் இது மெல்ட் ஆகிறது வரைக்கும் நம்ம ஸ்பூன் கரண்டி எதுவுமே போடக்கூடாது. அப்படியே லைட்டாக அந்த ஷேக் பண்ணி அந்த பேன் எடுத்து ஷேக் பண்ணி இந்த மாதிரி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள் கம்ப்ளீட்டாக மெல்ட்டாக ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறமா நான் ஒரு உடன் கரண்டி எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஸோ நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் விட்டுட்டு இப்போ இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் பட்டர் சேர்க்குறேன். ஸோ ஃப்ரீசரில் வச்சுருந்ததுனால இந்த மாதிரி எடுத்து சேர்க்குறேன். இந்த பட்டர் இதில் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகுறது வரைக்கும் இந்த மாதிரி அதை பாயில் பண்ணி விட்டுட்டு இப்போ பாருங்கள் அந்த பபிள்ஸ்லாம் கம்மியாகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நான் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன். ஸோ இப்போ பாலும் எல்லாம் சேர்ந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஒரு திக்கான சுகர் சிரப் மாதிரி வரணும். ஸோ அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடணும். இதில் இருக்க அந்த கேரமல் கட்டிகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக அதில் மெல்ட் ஆகிடணும். ஸோ அந்த மாதிரி வர்றது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கணும். நான் இதில் 2 தடவையாக பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணும்போது நல்லா திக்கான சுகர் சிரப் வரல. ஸோ அதனால் அதில் பண்ண கேரமல் பாப்கார்னும் கொஞ்சம் ஈரமாட்டு, அதாவது ட்ரை ஆகாமல் கவுந்தது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் செகண்ட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணும்போது சூப்பராக இந்த மாதிரி கிறிஸ்பியாக மொறுன்னு வந்துச்சுது. ஸோ நல்லா சுகர் சிரப் நல்லா திக்காக நல்லா பபிள்ஸ் வரது வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் ப்ரெட்டை சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு எடுக்கும்போது இதை நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணியும் சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சுது. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக
கேரமல் பிரெட் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்குது. ஸோ இப்போ வந்து பசங்களுக்கு இதை வந்து ஈவினிங் வந்து சாப்பிட கொடுக்க வேண்டியது தான். எல்லாருக்கும் வந்து சாப்பிட கொடுத்துட்டு அண்ட் பசங்களுக்கும் பவுலில் வந்து தனித்தனியாக கொடுத்தாச்சு சாப்பிட்றதுக்கு. ரிம்ஷாவும் ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்டுட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சுது. திரும்பவும் கேட்டு வாங்கி சாப்பிட்டா வேறு இருக்கா அப்படின்னு கேட்டு. அண்ட் நெஹான் ஆல்சோ அவனுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவனும் ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்டுட்டு இருந்தான். நெஹானை பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டா. ஸோ வந்து காலி ஆயிடுச்சின்னு சொல்லி காமிக்கிறான் நம்மக்கிட்ட. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மத்தியானம் வச்ச சாதம் வந்து மிச்சம் இருந்தது. இதை வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் வச்சு அப்படியே ஊற வச்சு வைக்க போகிறோம். இதை வந்து பழங்கஞ்சி பண்ணுறதுக்கு தான். பட் பழங்கஞ்சினா நார்மலாக வந்து தண்ணி விட்டு குடிக்கிறது இல்லை. அதை கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். அதாவது சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு மிக்சர் ஜாரில் வந்து பிளெண்ட் பண்ணி பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து இதை வந்து இப்போ மூடி வச்சு ஊற வைக்க போகிறோம். மறுநாள் காலையில் வந்து இது குடிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது எப்படின்னு சொல்லி நான் வந்து காலையில் எடுக்கிற வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ இதை வந்து அப்படியே மூடி வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட ரெசிபின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து சிங்கப்பூரில் வந்து தனியாக வந்து இருக்கும்போது மோஸ்ட்லி வீக்கெண்ட்லலாம் லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த சாட்டர்டே சண்டே மார்னிங்லலாம் இந்த மாதிரி செஞ்சு குடிப்பாங்க. ஸோ அந்த ரெசிபியை தான் நான் உங்களுக்கு மார்னிங் ஷேர் பண்ணுவேன். அண்ட் நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் குருமா வந்து செஞ்சு வச்சாச்சு. அடுத்ததாக சப்பாத்தி பண்ணலான்னு. ஸோ சப்பாத்தியை வந்து எப்போவும் வந்து நார்மலாக வந்து ரோல் பண்ணி தான் பண்ணுவோம், ரோலிங் பின் வச்சு. ஸோ இந்த வாட்டி வந்து எலக்ட்ரிக் மேக்கரில் வந்து பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இப்போ வந்து ஜஸ்ட் அதை ஆன் பண்ணி வச்சுருக்கேன் ஹீட் ஆகிறதுக்கு. இது வந்து பழைய வீட்டில் இருக்கும்போது ஒரு வாட்டி யூஸ் பண்ணியிருந்தோம் வாங்கிட்டு வந்திருந்த டைமில். அதுக்கப்புறமா அதை அப்படியே ஒதுக்கி வச்சது தான். இப்போ தான் எடுத்திருக்கோம். அண்ட் நான் இது வரைக்கும் இதில் செஞ்சதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் இப்போ செய்கிறேன். எப்படி வருதுன்னு தெரியலை. ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணும்போது சைடில் பாருங்கள் சப்பாத்தி வந்து சைடில் கொஞ்சம் வெளியே வந்துடுச்சுது. ஸோ அதை பார்த்துட்டு ஐயோ சப்பாத்தி வெளியே தெரியுதேன்னு சொல்லிவிட்டு திருப்பி மறுபடியும் ஓப்பன் பண்ணி நான் அதை வந்து திரும்பவும் உள்ளாடி வந்து வைக்கிறதுக்கு அவ்வளோ கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைம்லேயே அது கொஞ்சம் அன்குக்டாட், அதாவது கொஞ்சம் வெந்து கொஞ்சம் வேகாமல் அந்த மாதிரி வந்துடுச்சுது. ஸோ திருப்பியும் ப்ராப்பராக உள்ளாடி நல்லா தள்ளி வச்சுட்டு குக் பண்ணி எடுத்தேன். பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு. ஸோ இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன் சப்பாத்தி மேக்கரில் பண்ண சப்பாத்தி. ரொம்ப ஹார்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கேயே ஓட்டையும் விழுந்துருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் தான் சரியாக வச்சுருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் செகண்ட் டைமும் ட்ரை பண்ணேன். அதுவும் அதை விட மிச்சமாக கேவலமாக மோசமாக வந்தது. அதனால இதுக்கு மேலே நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வாட்டி என்னோடய மாமி செஞ்சுருக்காங்க, ரொம்ப அழகாக செஞ்சுருந்தாங்க. ஸோ அவங்களே கூப்பிட்டு அவங்கள்ட்ட செய்ய சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட தான் செய்ய சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களும் ட்ரை பண்ணாங்க. இந்த சப்பாத்தி மேக்கர் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு நம்ம மாவு மட்டும் பிசைஞ்சால் போதும். மாவு பிசைஞ்சு சின்ன சின்ன பாலாக வந்து டிவைட் பண்ணி அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஸோ லைட்டாக ப்ரெஸ் பண்ணதோட அது குக் ஆகி வந்துடும். அதே போல் தான் வந்து இப்போ செஞ்சிட்ருக்காங்க. பாருங்கள், சுத்தமாக அது வந்து வெடிக்கவோ சின்ன சின்ன கீறல்கள் கூட வரலை. ரொம்ப அழகாக வந்திருக்குது. அண்ட் திரும்பி வந்து இதை ஒரு வாட்டி ஃப்ளிப் பண்ணி போடணும். ஸோ ஒரு வாட்டி ஃப்ளிப் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம க்ளோஸ் பண்ணும்போது அந்த மேலே இருக்க லிட்டு வந்து அந்த சப்பாத்தி பொங்கி வரதில் லைட்டாக வந்து மேலே வந்து ஓய்ந்து வரும். அதாவது தன்னாலே வந்து மேலே லிட்டு வந்து சப்பாத்தி உப்பி வருது மாதிரி அந்த லிட்டும் கொஞ்சம் மேலே ஓய்ந்து வரும். ஸோ அதே மாதிரியே கொஞ்சம் ஓய்ந்து வந்துச்சுது, பாருங்கள் தெரியும். நான் ட்ரை பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரிலாம் வரவே இல்லை. சரி, கிளியாமலாவது வந்திருக்கலாம். ஸோ 2-3 வாட்டி மாமி பண்ணுறதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஸோ அவங்க பண்ணும்போது அதில் என்ன டிஃப்ரெண்ட் எனக்கு தெரியலை. நானும் இந்த மாதிரி தான் செஞ்சேன். அண்ட் லாஸ்ட் டைம் இதில் சப்பாத்தி பண்ணும்போது இது கூடவே வந்து மெஷரிங் கப்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதாவது மாவு எந்த அளவுக்கு சேர்த்தா அது கூட தண்ணி ஆயிலெல்லாம் எந்த அளவுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு 3 கப்ஸ் கொடுத்துருந்தாங்க. மாவு அளக்கிறதுக்கு, ஆயில் அளக்கிறதுக்கு, அப்புறமா தண்ணி அளக்கிறதுக்கு. ஸோ அதில் அளந்து நம்ம அதே ரேஷியோவில் மாவு பிசைஞ்சோம்னா இதில் வந்து சூப்பராக வரும் அப்படின்னு நான் வந்து இங்கே பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் பிசைகிறது மாதிரியே தான் பிசைஞ்சிருந்தேன். ஸோ அதுதான் ப்ராப்ளமோ என்னவோ தெரியலை. பட் ஃபைனலாக நான் ட்ரை பண்ணும்போது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் வந்தது. ஸோ இதுதான் வந்து நைட்டு டின்னர். இப்போ நான் பண்ண சப்பாத்தி இல்லாமல் எல்லோரும் சாப்பிட்டாகணும், வேறு வழி இல்லை. நான் மட்டும் பண்ணலைங்க, என் கூட சேர்ந்து வீட்டில் இருக்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு வாட்டி இதில் சப்பாத்தி பண்ணாங்க. இன்க்ளூடட் பாய்ஸ், அதாவது முனோஸ் கிச்சன் பிரதர்ஸ் கூட வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் ஒவ்வொரு வாட்டி ட்ரை பண்ணோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டிசைனில் வந்தது. இந்த மாதிரி இதுக்கும் மேலே இதுக்கும் மோசமாகலாம் வந்துச்சுது. ஸோ இதுதான் வந்து நைட்டு டின்னருக்கு சாப்பாடு. எல்லாருமே ரொம்ப வந்து
கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எனிஹவ் இனி ஒரு நாள் இதை வந்து ப்ராப்பராக அந்த மெஷரிங் கப்ஸோட வந்து மாவு ரேஷியோவில் அளந்து எடுத்து செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், டின்னர் வந்து ஒரு வழியாக எல்லோரும் சாப்பிட்டு ரொம்ப நேரமாக மெதுவாக இருந்து சியூ பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஃபுல்லாக வந்து வீட்டில் இருந்து செடியெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ ரோஜா செடி எல்லாமே வரிசையாக இந்த பக்கம் தான் வச்சுருக்கோம். இது இப்போதைக்கு டெம்பரரியாக தான் வச்சுருக்கோம். இனிமேல் தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். அண்ட் மருதாணி எல்லாம் அந்த பிளான்ட்டும் வந்துடுச்சுது. நைட்டு வந்து சாப்பாடுக்கு அப்புறமா சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் கேக் பண்ணியிருந்தோம். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரீசரில் இருந்துச்சு. ஸோ அதை காலி பண்ணுறதுக்கு, அதாவது அந்த ஐஸ்கிரீம் கூட வச்சு சாப்பிட்றதுக்காகவே இந்த கேக்கை செஞ்சுருக்கோம். நார்மல் ஸ்பாஞ்ச் கேக் தான், வெண்ணிலா ஃப்ளேவரில். ரொம்ப அழகாக சூப்பர் சாஃப்டாக வந்தது. இது நான் ஏற்கனவே வந்து நிறைய வாட்டி ரெசிபி போட்டிருக்கேன் ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் லிங்கை செக் பண்ணி பார்த்துக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ இந்த கேக்கை வச்சு ஏற்கனவே ஐஸ்கிரீம் ஃப்ரீசரில் இருந்ததை கொஞ்சம் ஐஸ் போகிறதுக்காக வெளியே எடுத்து வச்சுருந்தோம். ஸோ கொஞ்சம் வந்து லிக்விடாக இருக்கும் இந்த மாதிரி. அதை வந்து மேலே இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி இதை அப்படியே அந்த ஐஸ்கிரீமில் வந்து அந்த கேக்கை ஊற வச்சு சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்கும். ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் ரெசிபி ஆல்சோ நான் என்னோடய சேனலில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன். ஸோ அது கூட நீங்கள் வந்து லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கேக்கு கூட சாப்பிட்றதுக்கு. ஜிகர்தண்டா ஒரு டேஸ்ட்னால், இந்த கேக்கும் இந்த ஐஸ்கிரீமும் இன்னொரு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அதாவது அந்த கேரமலைஸ்டு மில்க், அதாவது கேரமலைஸ்டு ஃப்ளேவரில் அந்த நன்னாரி சிரப் விட்ட மில்க், அந்த ஃப்ளேவர் தான் தெரியும் அந்த ஐஸ்கிரீமில். ஸோ அது கூட இந்த கேக்கை நல்லா ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ நைட்டு எல்லாருமே சாப்பாடு வந்தால் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சூப்பரான ஒரு ஜூஸியான ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் கேக் வந்து சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு முடித்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயாச்சு. ஸோ மார்னிங் வந்து ஒரு 7 மணி இருக்கும். இப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அந்த பழங்கஞ்சி வச்சு சூப்பராக வந்து ஒரு ட்ரிங்க் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து 250 ml 2 பேக்கெட் தயிர் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த பிளெண்டரில் வந்து ஒரு தடவையாக எல்லா ரைஸையும் போட முடியாது. ஸோ 2 வாட்டியாக பண்ணலான் இருக்கோம். ஒரு வாட்டி பண்ணுறதுக்கு என்னென்ன இதெல்லாம் சேர்க்குறாங்க, எவ்வளோ சேர்க்குறாங்கன்னு பார்க்கலாம். அந்த தண்ணியோட அந்த ஊற வச்சு அந்த ரைஸையும் சேர்த்தாச்சு. 2 கப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் வந்து 150 ml திக்கான தயிர் சேர்க்குறாங்க. அடுத்ததாக இதில் வந்து சின்ன துண்டு இஞ்சி, பாருங்கள் ஒரு 1/2 இன்ச்சோட கம்மியாக தான் இருக்கும். அண்ட் அதில் வந்து ஒரு 6லேருந்து 8 சின்ன வெங்காயம் சேர்க்குறாங்க. சின்ன வெங்காயம் வந்து உங்களுக்கு சியூ பண்ண பிடிக்காது அப்படின்னா இதை நீங்கள் நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கணும். இங்கே வந்து முழுசாக தான் சேர்க்குறோம். அப்புறமா ஒரு 2 கொத்து மல்லி இலை, அதையும் சேர்த்தாச்சு. இது ஒரு ஃப்ளேவருக்காக நல்லா இருக்கும் அந்த வாசத்தோடு குடிக்கிறதுக்கு. இப்போ வந்து இது எல்லாம் சேர்த்துட்டு இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்க்குறாங்க. ஸோ உப்பு, அப்புறமா பச்சை மிளகா பார்த்திங்கன்னா 2 கப்பு பழங்கஞ்சுக்கு ஒரு பச்சை மிளகா சரியாக இருக்கும். ஸோ அந்த பச்சை மிளகாயும் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ ஃபைனலாக இதுக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்தாச்சு. நீங்கள் வந்து இது கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் ஊற வச்சு அந்த ரைஸில் இருக்க தண்ணியை அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து கொஞ்சம் குடிக்கிறதுக்கு இன்னும் லிக்விடாக இருக்கும். அண்ட் மிக்சியில் வந்து விப் ஆப்ஷன் இருக்கும், ஆர் பல்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதில் 2 வாட்டி பண்ணி எடுத்தாலே போதும். மற்றபடி கிரைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப கிரைண்ட் பண்ணிங்கன்னா மாவு மாதிரி, தோசை மாவு மாதிரி ஆயிரும். ஸோ ஜஸ்ட்டு பல்ஸ் பண்ணி எடுத்தால் போதும் 2 வாட்டி. அப்போ குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நோம்பு கஞ்சி மாதிரி அந்த டெக்ஸ்டர் இருக்கும் ரைஸில். அண்ட் ஆல்சோ மோர் குடிச்சது மாதிரி ஒரு டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கக்கூடிய பழங்கஞ்சியையும் செஞ்சு எடுத்துகிட்டு மொத்தமாக காமிக்கிறேன். இது கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ இன்னும் தண்ணியும் சேர்க்கணும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பல்ஸ் பண்ண பழங்கஞ்சை ஒரு பானையில் எடுத்து மாற்றியாச்சு. ஸோ இது வந்து இப்போ திக்காக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதனால ஏற்கனவே அந்த பழங்கஞ்சி கூட ஊற வச்சுருந்த தண்ணியையும் இதில் சேர்க்குறோம். இதுவும் சேர்த்து அண்ட் எக்ஸஸாக இருக்கக்கூடியதையும் கிரைண்ட் பண்ணி மொத்தமாக எல்லாத்தையும் இந்த பானையில் போட்டு வைக்க போகிறோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஏதாச்சும் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு பேக்கெட் தயிர் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்கு, காலையில் குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இதுவை நீங்கள் வந்து இது சாப்பிட்டுட்டு லைட்டாக ஏதாச்சும் டிஃபன் ஏதாச்சும் சாப்பிட்டுக்கலாம், தோசை அந்த மாதிரி. அதர்வைஸ் நம்ம வந்து இதை கூட சாப்பாடாக எடுத்துக்கலாம், ஒரு லைட் சாப்பாடு மாதிரி. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம காலையில் மட்டும் இல்லை, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடித்ததுக்கப்புறமா லஞ்சுக்கு நடுவில் கூட நம்ம இதை வந்து குடிச்சிக்கலாம். ஒரு
கூலிங்காக உடம்புக்கு ரொம்ப கூலிங்காக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. அண்ட் ஆல்சோ பழங்கஞ்சியில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இதை அதிகமாக எடுத்துக்கிறது கண்டிப்பாக ரொம்பவே நல்லது. அண்ட் ரைஸும் வேஸ்ட் ஆகாது, நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது வரைக்கும் இந்த மாதிரி குடித்தது இல்லைனா. பழைய காலத்துலலாம் வந்து கஞ்சி கூட வந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அதை தான் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இங்கே பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் வந்து எல்லாருமே வீட்டில் ரொம்ப இஷ்டமாக வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த vlog முடியுது. ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான vlog ரெசிபி பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.